குட்டீஸ். டுடே இங்கிலீஷ் handwriting class நம்ம ப்ரீவியஸாக ஆல்பபெட் 26 லெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸ் ரைட் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே அதனோட கண்டினியூஸு லெட்டர்ஸை ரைட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் வேறு அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க முடியும். அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணலைனாலும் இப்போ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 6 லெட்டர்ஸ் ரைட் பண்ண போகிறேன் டுடே. சரிங்களா? இங்கிலீஷ் ஹேண்ட்ரைட்டிங்கில் டுடே நெக்ஸ்ட்டு 6 லெட்டர்ஸ். ஓகேங்களா? ரைட் பண்ணலாமா? ஸ்டார்ட் நான் பண்ணலாமா? வரீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எஸ்டர்டே வந்து நம்ம என்ன ரைட் பண்ணியிருந்தோம்? GHIJKL. அதனோட கண்டினியூஸ் லெட்டர்ஸ் அல்பாபெட்டில் இன்றைக்கி வந்து MNOPQR ரைட் பண்ண போகிறேன். 6 லெட்டர்ஸு. இப்போ பாருங்கள், எம் ரைட் பண்ணுறேன். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ரைட் பண்ணுங்கள். MNOPQR. ஓகேவாம்மா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு 4 லைன்ஸும் நம்ம இப்போ வந்து அல்பாபெட்டில் வந்து நம்ம 4 லைன்ஸு டச் பண்ணி தான் ரைட் பண்ணுவோம். சரிங்களா? என்னென்ன 4 லைன்ஸ் நேம்ஸு சொல்லுங்கள். டாப்பு, நெக்ஸ்ட்டு டாப்பு, மிடில், பேஸு, பாட்டம். ஓகேவா? இந்த 4 லைன் வச்சு தான் நம்ம இப்போ இந்த ஆல்பபெட் 26 லெட்டர்ஸும் எழுதுவோம். இந்த 26 லெட்டர்ஸும் எழுதினாதான் நம்மளுக்கு அடுத்து வேர்ட்ஸ் எழுத முடியும். வேர்ட்ஸ் எழுதணும், அப்புறம் சென்டென்ஸ் எழுதணும், எல்லாமே லைனாக வந்துட்டுருக்கும். ஓகேவாம்மா? ஓகே. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டர்டேவும் டுடேவும் எஸ்டர்டே வந்து அல்பாபெட்டில் வந்து GHIJKL, டுடே MNOPQRS பண்ணியிருக்கோம். ஓகேவாம்மா? அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு ஓகே, டுடே கிளாஸ் ஃபினிஷ்டுமா.